கம்பியை கட் பண்ணலாம், டைல்ஸை கட் பண்ணலாம், உட்டை கட் பண்ணலாம். நீங்க ஒரு பிளம்பரா இருக்கீங்க, எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க, வெல்டரா இருக்கீங்க, கார்பெண்டரா இருக்கீங்க, பெயிண்டரா இருக்கீங்க, எந்த துறையை சார்ந்தவங்களும் வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுது ரெண்டுல எது காப்பர் எது அலுமினியம் தெரியுது, அதை கண்டுபிடிக்க முடியல. காங்கிரீட் வந்து ஓட்ட போடுறது அதை லேசா உடைக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே பேட்டரி ஆபரேட்டர்லயும் இருக்கு, எலக்ட்ரிக்கல்லயும் இருக்குது. அயன் காஸ்டிங்ல இருக்கு. நான் அலுமினியத்துல போட்டேன்னா இந்த ஒரு செட்லயே 400 ரூபாய் குறைக்கலாம். கார் கழுவலாம், 2 வீலர் கழுவலாம், போர்ட்டிகோ கழுவலாம், பாத்ரூம் கழுவலாம். ஜென்செட்ல 3 கிலோவாட்ல இருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சோஃபா ஒர்க் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 2 வீலர் நட்டு கழட்டுறது இருந்து லாரி நட்டு கழட்டுற வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். 2 வீலர் மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து 2.5 மணி நேரம் ஓடும். இது 20 நிமிஷம் தான் ஓடும். இதை நம்ம என்ன பண்ண தள்ளனா இப்படி வந்துரும். எவ்வளவு வேணாலும் தள்ளிக்கலாம். இது தள்ளிட்டு இதை நீளம் படுத்தலாம். ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, இல்ல நர்சரி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சு இது வந்து பப்பாயா பிக்கர் இல்ல மேங்கோ பிக்கர்னு சொல்லுவோம். மாம்பழம், பப்பாளி பழம் 18 அடி தூரம் இழுத்தீங்கன்னா உருவிக்கிட்டு வரும். இந்த பிராண்டை வந்து நீங்க வந்து எந்த இடத்துல டூப்ளிகேட் பண்ணி விற்க முடியாது. இந்த ஓசுக்கும் இந்த ஓசுக்குமே கூட பாத்தீங்கன்னா 800 ரூபாய் வித்தியாசம். இந்த மாதிரி கட் பண்றது. அது மட்டும் இல்லாம இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஒரே மோட்டர் மிஷின்ல 2 மோட்டர் 3 மோட்டர் அட் டைத்துல ஆன் பண்ற மாதிரி இருக்கு. கார் பிரஷர் வாஷருக்குள்ள இவ்வளவு நுட்பமான விஷயங்கள் இப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னதே கிடையாது. இவ்வளவு தூரம் நீங்க பிராங்கா சொன்னதுக்கு அதுக்கே உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றேன். முக்கியமா நாங்க இம்போர்ட்டர் மேனுஃபேக்சரா இருக்கனால பெஸ்ட் ரேட் கொடுக்க முடியும். இதை கையில பிடிச்சு பாருங்க. இது அலுமினியம், மேல சும்மா கலர் தான் விடுவேன். பட் இது வந்து காப்பர். இதுதான் எங்களுடைய மோட்டர். இதை கையில பிடிச்சு பாருங்க. அதுக்கு வெயிட்டே தெரியுது இல்லைங்களா? யூஷுவலா இல்ல அது மாதிரி. இந்த வீடியோல எங்களுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாங்க. எங்க கம்பெனி ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் லொகேட்டா இருக்கு. ஒரு சிலர் எங்கள்கிட்ட கடைக்காரங்க வந்து வாங்குறாங்க. இன்னொருத்தர் எண்ட் ஆஃப் கஸ்டமர் வாடிக்கையாளர் அவங்க இருக்காங்க. ஏன்னா கடைக்காரங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் தெரியும். ஒரு எண்ட் ஆஃப் யூசரா நீங்க போய் ஒரு பொருளை பார்த்து வாங்குறோம் அப்படின்னம்னா எங்களோட விளம்பரம் எல்லாத்துலயும் வந்து இது என்ன பொருள், எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி உழைக்கும் அப்படிங்கறத தான் நாங்க அதிகமா ஒரு 400-500 வீடியோவில் போட்டுருக்கோம். இதே நான் ஒரு சில விளம்பரம் எடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா தான் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 150 ரூபான்னு ஒன்னு முன்னிறுத்தி பேசுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நீங்களே ஒரு கஸ்டமர் நீங்க விலையை கேட்டீங்களா? ஒரு வீடியோக்குள்ள போகல. பொருள்னா என்ன, இதோட தன்மை என்ன, இதோட குவாலிட்டி என்ன, எடுத்தோடனே விலையை சொல்றோம்னா அதுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது மிடில் கிளாஸ் அப்படின்றது சொல்றேன். அவங்க இந்த விலையை பார்த்தோம் நமக்கு இந்த மாதிரி கம்மியா இருந்தார் அந்த கம்மி குவாலிட்டியில் என்ன கிடைக்குமோ அதை தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. விலையை மட்டுமே சொல்லி ஒரு வீடியோ பண்ணாங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது என்ன மாதிரி மெட்டீரியல் உற்பத்தி ஆகுது, அது எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி விலை அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் வாங்கலாமா வாங்க வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பிள் வாங்கினீங்கன்னா கூட 3 விலையை வச்சு விற்கிறான். கீழே விழுந்து அடிபட்டு நாளைக்கே கெட்டு போகிற மாதிரி இருக்கிற ஆப்பிளை கம்மி விலைக்கு வைப்பான். நல்லா எடுத்து வச்சிருக்கு, ஃபர்ஸ்ட்ல அது குவாலிட்டி எடுத்து வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த ஆப்பிள் வாங்கினா 10 ஆப்பிள் 10 சாப்பிடலாம். அடுத்ததுல வாங்கினா 4 ஆப்பிள் வீணா போட 6 ஆப்பிள் தான் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக பொருளை காட்டியே சொல்கிறேன். பார்க்கலாம் சார். எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல பவர் டூல்ஸ் பண்ணுறோம், ஹேண்ட் டூல்ஸ் பண்ணோம், ஏர் கம்ப்ரஸர் பண்ணுறோம், வேக்யூம் கிளீனர் பண்ணுறோம், அக்ரி டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் வந்து பண்ணுறோம், பார்பெண்டிங் மிஷின் அதாவது டிஎம்டி கம்பியில் பெண்ட் பண்ணுற மிஷின் வச்சுரும், ப்ரெஷர் வாஷரில் 1 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்குமே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய யூனிக் என்னன்னா 23வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். 4 லட்சம் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்கிறத அது ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது 7 வருஷம் வாரண்டியோட தமிழ்நாடு 4 ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் கஸ்டமருக்கு மேல இருக்கிறாங்க. உங்களுக்கு சென்னையில போனா ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் வாங்கலான் இருக்கும், கேரளா போனா ஒரு ஐட்டம் வாங்கலான்ற மாதிரி இருக்கும். பட் எங்களுடைய கடையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிளம்பரா இருக்கீங்க, எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க, வெல்டரா இருக்கீங்க, கார்பெண்டரா இருக்கீங்க, பெயிண்டரா இருக்கீங்க, எந்த துறையை சார்ந்தவங்களும் வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். டூல்ஸ் கடைங்கிறது டூல் மாற்றுன்னு சொல்லலாம். அப்ப ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் எல்லா. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் முந்தி சொன்னேன், பார்பெண்டிங் மிஷின் அப்படிங்கிறது எந்த கடையிலுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கிரைன் வச்சு தான் இறக்கணும். அது ஒண்ணு வாச்சோம் அப்படின்னம்னா அது எப்போ ஓடும் எல்லாம் சொல்ல முடியாது. லாப நோக்கோட கிடையாது. வந்தீங்க நேரடியா பொருளை திருப்தி அப்படி கையோட எடுத்துட்டு போகணும். எல்லாமே வாயிலேயே பேசிட்டு சார் உங்களுக்கு போட்டோ காமிச்சிட்டு அப்புறம் அனுப்புறேங்கிறதெல்லாம் கிடையாது. சோ ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் வந்தீங்கன்னா எதை வேணாலும் வாங்கலாம். முக்கியமா நாங்க இம்போர்ட்டர் மேனுஃபேக்சரா இருக்கனால பெஸ்ட் ரேட் கொடுக்க முடியும். இந்த ஆங்கிள் கிரைண்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். நீங்க இதுல வந்து கம்பியை கட் பண்ணலாம், டைல்ஸை கட் பண்ணலாம், உட்டை கட் பண்ணலாம், மரம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், புல்லு கட் பண்றதுக்கு ஒன்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த கறிக்கட்டையெல்லாம் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க, அந்த கறிக்கட்டை இப்ப கத்தி வச்சு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கினா பல யூஸ்க்கு இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் இருக்கு. ரோட்டரி ஹேமர் சொல்றோம். ரோட்டரி ஹேமர் அப்படிங்கிறது என்னன்னா காங்கிரீட் வந்து ஓட்ட போடுறது அதை லேசா உடைக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். வந்து ட்ரில்லிங் மிஷின் அதாவது மெட்டல்ல ஸ்க்ரூல இந்த மாதிரி சீட்ல எல்லாம் ஸ்க்ரூ பண்றதுனால பண்ணலாம், இல்ல ஓட்ட போடுறதுனால போட்டுக்கலாம். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஓடும். எல்லாமே பேட்டரி ஆபரேட்டர்லயும் இருக்கு, எலக்ட்ரிக்கல்லயும் இருக்குது. உங்களுக்கு நெய்லர்னு சொல்றோம். சோஃபா ஒர்க் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏர்லயும் இருக்கிறது இருக்கு, கரண்ட்லயும் இருக்கிறது இருக்கு. ஒரு அத்தியாவசிய தேவை.
இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபாக்ட் ரெஞ்சுன்னு சொல்லலாம். சோ ஒரு 2 வீலர் நட்டு கழட்டுறது இருந்து லாரி நட்டு கழட்டுற வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பேட்டரி ஆப்ரேட். முக்கியமா இது சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ரோட்டவேட்டர் வச்சிருக்கோம், அந்த ரோட்டவேட்டரோட கேப் இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டவேட்டர் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், இந்த கேப் சின்னதா இருந்தா தான் உள்ளுக்குள்ள ரோட்டவேட்டர் விட்டு கழட்ட முடியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸ்னு சொல்லுவோம். சோ இது என்னன்னா ஆயில் சீல் அடிச்சு கழட்டுறது, இது வால்வு புல்லர் வந்து சொல்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட் புல்லர், இது வந்து கிளட்ச் ஸ்டாப்பர். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. பட் இது போட்டு பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்ட்டா பண்ணலாம். அப்ப இது வச்சு ஆயில் சீல் அடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன, ஆயில் சீல் கொஞ்சம் கூட ஆயில் வந்து லீக் ஆகாது. ஒரு தடவை 2 வீலர் மெக்கானிக் வாங்கினா 10-5 வருஷத்துக்கு வாங்க மாட்டாங்க. பட் எங்கிட்ட எதுக்கு இதை வச்சிருக்கேன்னா, என்ன வந்தாலும் பார்த்து கையோட நீங்க இல்லாதவங்க எப்போ வந்தாலும் பார்த்து வாங்கிட்டு போயிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் வந்து நம்மளால காட்ட முடியும். இங்க நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர். இந்த பிரஷர் வாஷர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மல்டிபிள் பிரஷர் வாஷர், கார் கழுவலாம், 2 வீலர் கழுவலாம், போர்ட்டிகோ கழுவலாம், பாத்ரூம் கழுவலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுனால கஸ்டமருக்கு கடையில் விற்கக்கூடிய விற்பனையாளராக இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் வேணும். நிறைய வீடியோவில் வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ முக்கியமா என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னதே இடத்துல மறுபடியும் வந்து நிற்கிறேன். எடுத்த உடனே ஒரு பொருளை தூக்கி இந்தாங்க வாங்கிக்கிங்க, 1500 ரூபாய்க்கு தரேன், 700 ரூபாய்க்கு தரேன், 2000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய், எந்த வாடிக்கையில் நீங்கள் விலையும் கேட்கல. அவங்க ஏன் விலையை சொல்றாங்க, அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியவும் தெரியாது. அதை வச்சு தான் அவங்க வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு ப்ரெஷர் வாஷர்னா பார்னு பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச் கன் அமுத்தினா எவ்வளவு தூரம் எவ்வளவு தண்ணி கொடும். இப்போ டேம் திறந்த கன்னடியில் சொல்றீங்களா, அந்த மாதிரி அந்த பார்னு விற்கிறவங்களுக்கு அதுல ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரிஜினல் பாராங்கிறது முதல்ல தெரியணும். இப்போ என் கையில இருக்கு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இந்த பிராண்ட் ஒரு அன்பிராண்டட் வச்சிருக்கோம். இதுல 245 பார்னு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, 245 பாரை ஒரு ஆளு மேல அடிச்சீங்கன்னா ஓட்ட போட்டுட்டு அந்த பக்கம் போயிடும். இது கன் வச்சிருக்கிற மாதிரி தான். இதெல்லாம் ஃபயர் சர்வீஸ்ல தான் இருக்கு. அப்புறம் எப்படி 240 ஸ்டிக்கர்? அப்ப அவங்களுக்கு அந்த 245 ஸ்டிக்கர் அடிக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. இது இந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நம்மளால விற்க முடியுமா? இங்க வச்சிருக்கேன் பாருங்க, 12 HP போட்டிருக்கேன், 300 பார்னு போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 300 கிலோவுக்கு மேல. இதுவே அவ்வளவுதான் வருதுங்கல. இதை நான் 245 பார்னு போட்டேன் அப்படின்னா, சோ இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் வந்து கிடையாது உங்களுக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும். நான் வந்து இதோட மேனுஃபேக்சரர் ஹீரோ ஜெட் அப்படிங்கிற இந்த பிராண்டை வந்து நாங்க வந்து ட்ரேட் மார்க்கோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த பிராண்டை வந்து நீங்க வந்து எந்த இடத்துல டூப்ளிகேட் பண்ணி விற்க முடியாது. எங்க கிட்ட 150 பார் இருக்கிறது, 170 பார் இருக்கு, 190 பார் இருக்கிறது, 220 பார் இருக்கிறது. 220 பார்ங்கிறது லாரி கழுவுறதுக்கு உண்டான பிரஷர்ல இருக்கு. சோ அதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். சோ அப்படிங்கல இதுதான் பேசிக்ல இருந்து ஹையர் எண்ட் மாடல்ல தான் நான் 220 பார்னே போட்டிருக்கேன். ஆனா பேசிக்கே 220 மாடல் ஒரு அன்பிராண்டட்ல விற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு விலையை, ஏன்னா எவ்வளவு விலை வித்தியாசம், மிஞ்சி போனா 1600 1500 ரூபாய்க்கு மேல பெருசா வித்தியாசம் வராது. பட் நாங்க 7 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். சோ முக்கியமா அப்படி பாருங்க, இங்க இருக்கிறது கமர்ஷியல், அதை பாத்துங்க. நான் இதை பத்தி உங்களுக்கு பிரஷர் வாஷர் சொல்ல இந்த டேபிள் மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த விலையை சொல்லல கூட சொல்றேன் பாருங்க. இந்த ஓஸுக்கும் இந்த ஓஸுக்குமே கூட பாத்தீங்கன்னா 800 ரூபாய் வித்தியாசம் வருது. அது மட்டும் நீங்க பாருங்க, 4 ஓஸ் வச்சிருக்கேங்க. ஓகே, இது டபுள் லேயர் ஓஸ். என்ன பண்ணாலும் உங்களால இந்த ஓஸ் வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது. அப்ப நான் ஒருத்தருக்கு ஓஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா, மற்ற ஓஸ் இந்த மாதிரி ஓஸ்ல உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து ஸ்டீல் த்ரெட்டர்ல வரக்கூடியது. இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியுது ரெண்டுல எது காப்பர் எது அலுமினியம் தெரியுது, கண்டுபிடிக்க முடியல, கலர் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து 2.5 கிலோ வருது. இந்த பாடி கழிச்சிட்டீங்கன்னா இது 400 கிராம் தான் வரும். இது அலுமினியம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவுக்கு பக்கம் வருது. ஸோ இந்த காயில் மட்டுமே 1 கிலோ 3/4 கிலோவுக்கு மேலே வரும். இது வந்து 2.5 மணி நேரம் ஓடும். இது 20 நிமிஷம் தான் ஓடும். அப்போ இது 20 நிமிஷம் தான் ஓடும்னு சொல்லிட்டு நீங்க 5200 விலையை சொல்லுங்களேன். விலையை தான் சொல்றதுன்னு ஆகி போச்சு. சொல்லுங்க தாராளமா, எங்ககிட்ட வாங்கிக்கிங்க, 5000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஆனா 8 நிமிஷம் தாங்க ஓடும், அலுமினியம் தான் போட்டிருக்காங்க நாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இதுதான் ஃபேக்ட், அவ்வளவுதான். இன்னொன்னு விஷயம் சொல்றேன், இங்க பாருங்க பம்பு ஹெட்டெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து அயன் காஸ்டிங்ல இருக்கு. நான் அலுமினியத்துல போட்டேன்னா இந்த ஒரு செட்லயே 400 ரூபாய் குறைக்கலாம். அலுமினியத்துல இருந்துச்சு. இது அயன் காஸ்டிங்ல இருக்கு. அயன் காஸ்டிங் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இதுல இந்த மாதிரி பிஸ்டன் 3 பிஸ்டன் வரும். இந்த பிஸ்டன்லயே செராமிக் போட்டோம்னா இன்னும் விலை ஜாஸ்தி, இந்த மாதிரி பிஸ்டன் போட்டோம்னா விலை கம்மியிலும் வரும். இப்படித்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட தன்மையும் விலையும் மாறுது. அப்ப நான் அங்க பார்த்தேன் போனோம் அப்படின்னம்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 3000 ரூபாய்க்கு தரேன், இங்க வந்து சொன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படிங்கிற, ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா இது வந்து பையர்ஸ் வேர்ல்டுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் எங்க சைட்ல இருந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல நாங்க ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இன்னைக்கு கஸ்டமர் நிறைய பேர் 150 பாருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே நாங்க வந்து பெருமையா கஸ்டமருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது அப்படின்றத சொல்ல வருவோம். ரெண்டாவது 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. 1 வருஷம் வந்து காப்பர் காயிலுக்கும் 6 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயும் கொடுக்குறோம். எங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ அனுப்பிச்சிரும். எல்லாருமே காப்பர் தானே இங்க சொல்றாங்க அப்படின்னா நான் ஒவ்வொருத்தரையும் நட்டு போல்ட்ட கழட்டி காட்டுங்கன்னு பார்க்க கழட்டவும் முடியாது. பாருங்க, காப்பர்னு இந்த மாதிரி பிரிண்ட் பாக்ஸ் வந்துடும்.
காப்பர்னு. ஓகே 100% காப்பர். இப்போ நான் நாளைக்கு இல்லை 4 நாள் கழிச்சு வந்தேன் சார், எங்க சார் உங்கள்கிட்ட நான் காப்பர்னு சொன்னேன் சார், இது காப்பர் மாறி சார் அப்படின்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 பேர் பஞ்சாயத்து வந்தா கூட இதை தான் பேசுவாங்க. இங்க காப்பர்னு இருந்துச்சு, பில்லுலயும் காப்பர் இருந்துச்சுன்னா அந்த ஓனர் இருக்கிறாரா, வித்த பையன் இருக்கிறானா இல்லையா, சர்வீஸ் மேன் இருக்கிறானா இல்லையா, என்னைக்கு உங்களுக்கு அது சேஃப்டி. ஆக்சுவலாக நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் யூடியூப் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் நான் வெளியிலையும் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கார் ப்ரெஷர் வாஷருக்குள்ள இவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னதே கிடையாது. இவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ராங்காக சொன்னதுக்கு அதுக்கே உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன பொறி என்ன சொல்றேன், இதை வச்சு எல்லாருமே இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லி வீடியோ பண்ண ஆரம்பிச்சா தரமா கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதுதான். கிட்டத்தட்ட நாங்கள் டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணல ஒரு 2000-2500 பீஸ் வரைக்கும் ஸ்டாக் வைக்கிறோம். அதையும் குடோன்ல இப்போ காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு வாஷர் வாங்குறதுல நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னா 1500 பீஸ் வாங்குற நான் எவ்வளவு குவாலிட்டியில பார்க்கணும். ஏன்னா வீணா போச்சுன்னா உங்களுக்கு போச்சுன்னா 1000-2000, எனக்கு போச்சுன்னா 40 லட்சம் 50 லட்சம் வீணா. அதனால கண்டிப்பா குவாலிட்டியா தான் இருக்கும். இது இல்லாம சில அக்ரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களது டூல் கடை இல்லைங்க, டூல் மார்க் அப்படின்னு. ஸோ வாங்க அக்ரி ப்ராடக்ட் என்னன்றது பார்த்தா இதுக்கு பின்னாடி கழுவுற சில வீடியோஸ் எல்லாம் கூட வருது, கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வருது, அதையும் கொஞ்சம் நீங்க கேட்டு பாருங்க. ஸோ இதுவும் நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸோட இன்னொரு ஸ்டோர் தான், ஜிஎஸ் பவர் டூல்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ஸ்டோர், இதுவும் ஒரு ஸ்டோர் தான். இது இல்லாம நமக்கு நாமக்கல் துறையூர் ரோட்ல சேலம் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்கிட்டையும் சேம் ஒரே செட்டப்ல தான் இருக்கும். இங்க பாக்குறது என்னன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இந்த செக்மெண்டே ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நாங்க இம்போர்ட் பண்றதுனால என்னென்னலாம் அங்க இருந்து கொண்டு வர முடியுமோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து கொண்டு வந்துரும். ஸோ இது இம்போர்ட் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, இல்ல நர்சரி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சிருக்கவங்களா இருந்தா கூட அதுக்கு உண்டான அளவுக்கு எங்களால வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும். இவ்வளோ ப்ராடக்ட் நீங்க பாருங்க. அதுல ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கர் இல்ல மேங்கோ பிக்கர்னு சொல்லுவோம், மாம்பழம் பப்பாளி பழம் மாதிரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபி போல் கொடுக்குறோம். அது வந்து 18 அடி தூரம் இழுத்தீங்கன்னா உருவிக்கிட்டு வரும். குறுக்கிறதுனால 4 அடி அதை குறுக்கி வச்சுக்கலாம். இதோட பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேக்னு சொல்றோம். இது எதுக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இதை எடுத்து விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண தள்ளனா இப்படி வந்துடும். எவ்வளவு வேணாலும் தள்ளிக்கலாம். இது தள்ளிட்டு இதை நீளம் படுத்தலாம். இப்ப நீங்க களத்துல ஏதாவது கிளறி விடணும், உரத்தை ஏதாவது கிளறி விடணும், எருவு ஏதாவது கிளறி விடணும், இல்ல ஏதாவது இலதலையெல்லாம் தள்ளணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது தாராளமா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறது. ஸோ டவுனுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா பாம்பு வந்து பயப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா பாம்பு இருக்கிற இடத்துல நம்ம வீட்டை கட்டிட்டோம். ஸோ அதனால அதுக்கு வந்து தொந்தரவு பண்ணாம நீங்க பிடிச்சு அப்புறப்படுத்துறதுனால படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி சிசர்ஸ் வேணும்னாலும் எல்லா சிசர்ஸுமே இங்க வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது தான். பெரிய பெரிய கிளையாக இருந்தாலும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதை பண்ணலாம். சரி, குறைச்சிக்கிறதுனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம் நீங்கள் வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிசரில் நிறைய வெரைட்டி வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாமல் இந்த சிசரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்க, காய்கறி தோட்டத்துக்கு இதெல்லாம் மண்ணெல்லாம் கிளறி விடுறதாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு கொடுத்துறோம். அது உள்ள சொருவிட்டு நின்றுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா அப்படி பண்ணிகிட்டே வரும். இப்படி பண்ணுறப்ப என்னாங்கன்னா அந்த களையும் வெட்டிக்கிட்டு வந்துடும், மண்ணையும் கிளறி விட்டுக்கிட்டே வந்துடும். இல்லை களை அதிகமாக இருந்தால் அதை அரிச்சுக்கிட்டே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஜென்செட்டில் 3 கிலோவேட்டில் இருந்து 10 கிலோவேட் வரைக்கும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ முக்கியமாக ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னோம்னா, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னோம்னா ஒரு ஜென்செட்டை வச்சு 2 பேர் வேலை செய்யற மாதிரி கூட நீங்க பண்ணலாம். பாத்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஒன்னு 16 ஆம்ஸ்ல ஒன்னு வரும், 5 ஆம்ஸ்ல ஒன்னு வரும். 5 ஆம்ஸ்ல 2 வர்ற மாதிரியும் இருக்கிறது. உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டரோட வந்துடும். கயிறு வச்சு இழுக்கிறதா அப்படின்னு கிடையாது. பேட்டரியில இருக்கிறனால செல்ஃபா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு ஆம்பியர் வருது, எவ்வளவு ஆம்ஸ் வருதுன்னு டிஜிட்டலி நீங்க பாக்குற மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதோட லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வந்து 8 லிட்டர் 10 லிட்டர் 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் வரைக்கும் அதோட டிபெண்ட் ஆன எவ்வளவு வாட்ஸ் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஹோண்டா இன்ஜினுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேரண்டியா கிடைக்கும். இதுல வந்து நாய்ஸ்லெஸ் வேணாலும் இருக்கு, இந்த மாதிரி ஜென்செட் வேணாலும் இருக்கு, வெல்டிங் ஜென்செட் வேணாலுமே இருக்கு உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி என்ன ஜென்செட் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். இது வந்து கல்டிவேட்டர். இது வந்து மண்ணை உழுவுறதுக்கு தான் இருக்கக்கூடிய கல்டிவேட்டர் உங்களுக்கு. அது இப்ப கடலை போடுறாங்க, மொச்சை போடுறாங்க, தட்டை போடுறாங்கன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு தடவை அது மாதிரி விதை ஊனிக்கிட்டே வரும். இப்போ ஒரு 2 ஏக்கரா நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 6 பேரை வச்சீங்கன்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபா கூலி இல்லாம இல்ல, ஒரு நாளைக்கு 3000-4000 கூலி. 2 பேர் இருந்தீங்க அப்படின்னாவே 2.5 ஏக்கரா ஒரு 3 நாள்ல நீங்க பண்ணிடலாம். சோ அப்ப செலவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் உங்களுக்கு வந்து. சோ இங்க இருக்குது பாத்தீங்களா, இது வந்து எர்த்தாகர் குழி போடுறது. நீங்க செடி நடுறது, மரம் நடுறதுக்கு 2 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் குழி போட்டுக்கலாம். இது கையில குழி போடுற மாதிரி இந்த மாதிரி வச்சு போடுற மாதிரி. உங்களுக்கு பின்னாடி இருக்கு வந்து மினி டிராக்டர்னு சொல்லுவோம், வீடார்னு சொல்றோம். அது வந்து 299 சிசில வரக்கூடியது, 7 HP ல வரக்கூடியது, 2 ஃபார்வர்டு கியர் ஒரு ரிவர்ஸ் கியரோட வரக்கூடியது உங்களுக்கு. சோ உழவு ஓட்டுறதுல இருந்து இல்ல நீங்க பின்னாடி பிஓ சாஃப்ட் இருக்கிறதுனால அதை வச்சு உங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுல இருந்து நீங்க எது வேணாலும் நீங்க ஒரு 500ல இருந்து 700 கிலோ வரைக்கும் அதில் வச்சு எடுத்துக்கிட்டு போற மாதிரி கூட
ஓட்டிட்டு போற மாதிரி கூட போற பண்ணிக்கலாம். மாதிரி இருக்கு. சரி ஸோ இது மட்டும் இல்லாம இங்க இருக்கு பாருங்க, இந்த பாரு வேக்கம் கிளீனர் வேணாலும் வேக்கம் கிளீனர்ல இதெல்லாம் எங்க ஓன் பிராண்ட்ல வர்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மோட்டர் மிஷின்ல 2 மோட்டர் 3 மோட்டர் அட் டயத்தில் ஆன் பண்ற மாதிரி இருக்கு. சரி ஸோ 80 லிட்டரு 35 லிட்டரு 20 லிட்டரு 10 லிட்டரு இது இல்லாம காரோட சார்ஜர்ல போட்டு மட்டும் வேக்கம் பண்ற மாதிரி சார்ஜர் அதுவும் அவைலபிளா இருக்கு. So, இந்த சன் வாட்டர் ஹீட்டர் தான் எங்களுடைய வந்து முதல்ல நாங்க Signature ஸ்டார்ட் பண்ண ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்றது சொல்லலாம். சரிங்க ஸோ எங்களுக்கு ஒரு 4 லட்சம் வாடிக்கையாளர் வர்றதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கீழே இருக்க ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் என்ன ஸ்பெக்கில் வேணும்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சிருவோம்.